வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். இந்த தமிழர்களும், அதாவது புலம்பெயர் தமிழர்களும் சரி, ஈழத் தமிழர்களும் அவசியமாக பார்த்தும் புரிந்து கொண்டும் அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டியதான ஒரு அவசியமான பதிவு. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, 2009 போர் மௌனிக்கப்பட்டதன் பிறகு தமிழர் அரசியல் என்பது, ஈழத்தமிழர் அரசியல் என்பது மெல்ல மெல்லமாக ஒரு சூனிய புள்ளியை நோக்கி, அதாவது டெம்பரேச்சரில் சைவர்லேருந்து மறைக்கு, சைவர்லேருந்து ப்ளஸுக்கு போகிற மாதிரி ப்ளஸுக்கு போகாமல் மைனஸை நோக்கி 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 போய் ஒரு சூனிய பிரதேசத்தை நோக்கி, சூனிய புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் கட்டங்கட்டமாக இப்படி போராட்டம் முடிவடைந்து 17 வருடங்களுக்கு பிறகும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் தேசிய அரசியல் என்பது என்னவென்றால், எங்களுடைய ஈழத்தினுடைய, ஈழ மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய உரிமைகள், சுயநிர்ணய உரிமை, காணி உரிமை, அவர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற சுய நிர்ணய உரித்து, அவர்களுடைய நிலப்புல எல்லைக்குள்ளே தங்களுடைய அனைத்து அதிகாரத்துடையும் வாழ்கின்ற ஒரு அரசியல் நிலைப்பாடு தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு உணர்ச்சி வச அரசியல் பிரவாகமாக அதற்குள்ளேயே சுழன்று கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமானதா, ஆரோக்கியம் அற்றதா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக இலங்கை சுதந்திரம் பெற்றதன் பின்னர் ஏற்பட்ட தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், இன கலவரங்கள் என்று அது தனது பரிமாணங்களை பல வடிவங்களிலே ஏற்படுத்திய பொழுது, விரும்பியோ விரும்பாமலோ இங்கே ஒரு ஆயுத போராட்டம் தொடக்கப்பட்டது. அதன் பின்னராக பெறப்பட்ட வெற்றிகளின் மூலம் ஒரு உணர்ச்சி பிரவாக அரசியல் மேலெழுந்தது. அந்த உணர்ச்சி பிரவாக அரசியல் என்பது ஒரு தரப்பு மட்டுமே எங்களை பார்த்து கொள்ளும், நாங்கள் தப்பித்தால் போதும், அல்லது எங்களுக்காக அவர்கள் இருக்கிறார்கள், அடிப்பார்கள், பிடிப்பார்கள், காப்பாற்றுவார்கள் என்று ஒரு தரப்பை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒதுங்கியிருந்தோம். அப்படி அந்த போராட்டமும் 2009ஆம் ஆண்டு மௌனிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு வெற்றும் வெரிதான அரசியல் வழிகாட்டில் தனம் இல்லாத ஒரு நிலைமையை ஈழத்தமிழினம் எதிர்நோக்கி நின்றது. தொடர்ச்சியாக கட்சிகளுக்குள் சிதைவுகள், கூட்டமைப்புகளுக்குள் சிதைவுகள் என்று அது மேலோங்கி இன்று ஒரு பெரும் சிதைவுக்குள்ளும் தமிழ் தேசிய அரசியல் சூனிய புள்ளியை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை ஆக்கபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் புத்திஜீவித்தனமாகவும் சிங்கள தேசியத்தோடு நாங்கள் பேசி பறைந்து, அதைவிட சர்வதேச ராஜதந்திரிகளையும் இணைத்து எங்களுக்குரியவற்றை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் எங்களை கட்டுமானம் செய்ய வேண்டும், கட்டி அமைக்க வேண்டுமே ஒழிய, முன்னரை போல நாங்கள் இப்பொழுது பெரும் பலத்திலேயும் இல்லை, விழுந்து கிடக்கின்றோம். அதற்காக தொடர்ந்து விழுந்து கிடக்கவும் முடியாது. மெல்ல மெல்லமாக எழுந்து பறக்க வேண்டும், நடக்க வேண்டும், தவள வேண்டும், நடக்க வேண்டும், பறக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? முடமாகவே இருந்து விட்டு போவோம் என்ற முடிவிலே இருக்கின்றோம். திரும்ப திரும்ப நாங்கள் வெற்றும் வெறிதான ஒரு உணர்ச்சி வச அரசியல் நிலைமைக்குள்ளதான் தமிழ் தேசிய அரசியலை தள்ளி வைத்திருக்கிறோம். அதுக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டு நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைய இளைஞர்களும் பார்க்கிறார்கள். நீங்கள் ஈழப்பரப்பிலையும் சரி, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற புலம்பெயர் தமிழர்களும் சரி, ஒரு உணர்ச்சி வச அரசியல் பரப்புக்குள்ள தான் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒருபோதும் எங்களுக்குரிய தீர்வை பெற்றுத்தராது. அது 2009க்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய அரசியல், எங்களுடைய புத்திஜீவித்தன்மை, எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் வேறு கட்டங்களை நோக்கி படிப்படியாக கட்டமைக்கப்பட்டு போய்கொண்டிருக்க வேண்டுமே தவிர, தன்னம் தனியே உணர்ச்சி வச அரசியலும் இருக்கத்தான் வேண்டும். தன்னம் தனியே உணர்ச்சி வசப்பட்ட அரசியலுக்கு மட்டும் தமிழ் தேசியத்தை ஒருபோதும், தமிழர்களுக்கான உரிமையை, தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரித்தை வென்று தராது. இன்றைக்கு என்ன இருக்குது? வெற்றும் வெறிதான உணர்ச்சி வச அரசியல் போக்கு. எப்படியோ நாங்கள் எங்களுடைய வீர தீர பிரவாகங்களை நாங்கள் பேசிவிட்டால் எங்களுக்கு தீர்வு வந்துவிடும். அல்லது அதை பார்த்து எங்களுடைய இளைஞர்களும் நேரடியாகவே திறந்து விடப்பட்ட சுதந்திர எல்லைக்குள்ளே நின்று தேவையற்ற விடயங்களை, அது நான் பிழையென்றும் சொல்லல, அதை மட்டுமே எடுத்து வரிந்து கட்டி கொண்டு உணர்ச்சி வசமாக அவர்களும் கலைஞர்களாக, பாடகர்களாக, எழுத்தாளர்களாக நேரடியாக இதையெல்லாம் செய்ய, இது இலங்கையில் மட்டுப்படுத்தப்பட்டது திறந்து விடப்பட்ட சுதந்திர வழி தங்களை எதுவுமே செய்து விட முடியாது என்று ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தான் அவர்களும் ஒரு கலைஞர்களாக உருவெடுக்கிறார்கள், பாடல்களை வடிக்கிறார்கள்.
அந்த வகையிலே அதையும் காவிக்கொண்டு பலர் வந்து பாராட்டு கொண்டு, நான் பிழையாக சொல்லவில்லை, அதாவது நீங்கள் யாரை நிற்கிறீர்கள், இந்த அண்மையிலே கைது செய்யப்பட்ட கிளிநொச்சி ரெப்பாடகர் தம்பி சங்கீதன் அவர்களை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். அவர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அவர் மீது பாய்ந்த சட்டம் என்பது இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சட்டம், பயங்கரவாத தடை சட்டம். அதுக்கு அப்பீலே இல்லைன்னு சொல்லுவாங்களே, என்ன பிணையே இல்லை. அரசியல்வாதிகள், அதுக்கு நான் என்னதுக்கு சொல்ல வரேன்டா, அவர்களுடைய பாடலை திருப்பவும் இப்போ போட்டு 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 அவனை காப்பாற்றணும், போராட வேணும், அவனுக்கு ஆதரவை தெரிவிக்கத்தான் வேணும். இளைஞர்கள் பிளவிட்டு அதை ஓகே, அது இலங்கையில் இப்படி இப்படி இப்போ செய்யக்கூடாடாப்பான்னு திருத்தி இப்படி பாடு மரமுகமா பாடுன்னு கிண பேர் அட்வைஸ் பண்ணுறீங்க, செய்யத்தான் வேணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அவனை வந்து விடுவிக்க வேண்டும். அதுக்குரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேணும். அதில் நான் தவறாக சொல்லலை. இப்போ நான் இந்த நிகழ்வுகளின் பின்னணியில் தமிழர்கள் அரசியல் எப்படி இருக்கின்றது என்பதனுடைய ஒரு அனலைஸ், ஒரு ஆராய்வு பகுதி தான் இது. இதை முதல் ப்ளீஸ் விளங்கிக் கொள்ளுங்க, தப்பாக நினைக்க வேண்டாம், தவறாக நினைக்க வேண்டாம். அப்போ அந்த பையன்களும் என்ன நினைக்கிறாங்க, தாங்கள் வாழ்ந்த வீர மண் வீர இது என்று அவங்களும் வந்து உணர்ச்சி வசப்பட்ட அரசியல் போக்கில் போகிறாங்க. இப்போ அவன் கைது செய்யப்பட்டு உள்ளுக்க வைக்கப்பட்ட, அதுக்கு பின்னால் கிடைக்க அரசியல் காரணிகள் இருக்குது. அதை வேணுமெண்டா தனியாக அனலைஸ் பண்ணாலே உங்களுக்கு மண்டைக்களால் போகும். ஏனேன் இப்படி நடந்தது, என்னத்துக்கு நடந்ததுன்றது வடிவா விளக்கி சொல்கிறேன். கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது பிறகு சொல்கிறேன்னு அது இப்போ வேண்டாம், கதைக்க வேண்டாம் என்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன விஷயத்தை நான் சொல்ல வரேன்டா, அதுகளை பார்த்து பழகிறாக்களும் அவங்களும் உணர்ச்சி வசப்பட்ட பாடல்களை நேரடியாக பாடி பாடி ஒருவர், அதாவது வந்து முதல் ஒரு ரேப் பாடகர் வந்து எல்லா நாடுகளிலையும் வந்து வாகிசன் அவர்கள் ஃபேமஸ் ஆகியிருக்கல, அவர் மறைமுகமாக பாடினார் அந்த ஈழத்து பாடல்களை. அது மாதிரி அவன் மலேசியாவில் அந்த ரெட்டி ஆதித்தன் அவர்கள் பாடல்களே மறைமுகமாக பாடினாங்க. ஆனால் இப்போ இவங்க என்னென்னா நேரடியாகவே அவங்களும் வெற்றிவாக சூடி கொண்டு போகிறாங்க இந்த உணர்ச்சி வச பாட்டுகளுக்குனால. அப்போ எல்லாருமே எங்களோட ஈழத்திலேருந்து தோன்றக்கூடிய ரேப் பாடல்கள் எல்லாருமே எப்படி வரையினோம்னா, இவன் வேண்டது என்ன இதுக்கு இல்லாத, அப்போ நானும் உணர்ச்சி வசப்பட்ட ஈழ சம்பந்தமான பாடல்கள் எழுதி பாடினா நானும் வளர்ந்துடலாம் என்ற நோக்கில் தான் இப்போ வரிந்து கட்டி கொண்டு போயினோம். ஏன் வெவ்வேறு ரேப்பர் தங்களுடைய வெவ்வேறு திறமைகள், வெவ்வேறு ரேப் இங்கே சென்னையில் இருக்கிற மாதிரி வெவ்வேறு துறை மாதிரியான ரேப்புகளை தெரிந்தெடுக்கிறீர்கள். இவன் பண்ணுறது இதுக்கால, அப்போ நாங்களும் இந்த பாதைக்கால போவோம் என்று தான் அவங்களும் போகிறாங்க, ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு. நான் பிள்ளையாக சொல்லல, ஆனால் அவர்களும் உணர்ச்சி வசப்பட்ட பாடல்களை வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இப்போ அவன் கைதுக்கு பிறகு பல பேர் பொங்கி பிரவாகமாக தங்களுடைய எல்லா சமூக வலைத்தளங்களையும் அவனுடைய அந்த பாடல்களை போட்டு தாங்களும் போட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாய பிம்பம், பிழையாக சொல்லவில்லை, பிழையாக தயவு செய்து அதை நான் பிழையாக சொல்லிடுறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் இந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இப்படி ஓகே என்று திருப்ப உணர்ச்சி வசப்பட்ட பாடல்களை போட்டு எங்களுடைய வீர தீர பிரவாகங்களை மட்டும் போட்டு நாங்கள் அதை வந்து ப்ரொஃபைல் பிக்சரில் போட்டு பாட்டாக போட்டு சமூக வலைத்தளங்களில் பாட்டாக எங்களுடைய வீடியோக்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணி நாங்கள் பெரிய புகழாங்கிதம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம் உள்ளாந்தமாக. ஓகே, ஆனால் அதால் என்ன வரப்போதுன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ நாங்கள் எல்லோருமே, அது புலம்பெயர் தேசத்திலையும் போடினோம் வீடியோக்கள், இங்கேயும் அதுதான் நிலப்பாடு. இங்கே இருக்க அரசியல்வாதியில் முக்காவாசி பேரும் தனியாக உணர்ச்சி வசமயப்படுத்தப்பட்ட அரசியலுக்குள்ளதான் சுருக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எங்கண்ட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தனிமையாக வெற்றும் வெறிதான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அரசியலுக்குள்ளே சுருங்கி போயிருக்கிறது. இது எங்களுடைய ஆரோக்கியமான தீர்வு திட்டத்தை அணுகுவதற்கு போதுமானதானதல்ல, அது தெரியாது. நாங்கள் எங்களுடைய இளைஞர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, புத்திஜீவிகள் ராஜதந்திரிகளும் சரி, எல்லாத்திலையும் எங்கெங்கே பிளவிட்டம் என்று கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மீள் கட்டுமானமும் மீள் சரி செய்தலும் ரிப்பேர் பண்ணி கொண்டு ஒரு கல்வித்துறையில், பொருளாதாரத்துறையில், கண்டுபிடிப்பு துறையில், பங்குச்சந்தையில் ஆதிக்கம் செய்து, எங்களுடைய கைத்தொழில் துறையில் ஆதிக்கம் செய்து, முதலீட்டு துறையில் ஆதிக்கம் செய்து, எப்படி ஜூதர்கள் எல்லாம் இப்படி வந்து ஒரு தனிநாட்டை பெற்றாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து கொண்டு போக வேணுமே ஒழிய தனிய குண்டு சட்டிக்க குதிரை ஓட்டின மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட, அதுவும் மேலெழுந்த உணர்ச்சி வசப்பட்ட அரசியலை மட்டும் பேசி பேசி பாடி பாடி திரிந்து எழுதி திரிந்து எதுவுமே நடக்க போவதில்லை. ஆனால் எங்களுடைய வரலாறுகளை கடத்த வேண்டும், பதிய வேண்டும், அதை நான் மறுக்க இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற குறைபாடைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆம் உறவுகளே, அந்த பையன் பாடினான், கைது செய்யப்பட்டான், அவன் விடுதலை செய்யப்பட வேண்டும், பிரார்த்திப்போம். அவனுக்காக நாங்கள் இயன்றதுகளை எல்லாம் நம்பி எடுக்க வேண்டும். எங்கள் அரசியல்வாதிகளுக்கு கூட்டங்களில் பாராளுமன்றத்தில் பேச்சுரிமை இருக்குது, அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அது மாதிரி சபைகள் கூட்டங்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது அது அவனுக்கு விசாரணை வரையில் சொல்லலாம். என்னண்டு நான் ஒரு அரசியல்வாதி, அரசியலுக்காக கழிச்சிட்டேன், அவங்க தப்பிடுவாங்க பராசா.
நாங்கள் தான் இளைஞர்கள் தான் கொஞ்சத்தை இதா புத்திமதியாக இப்படி உள்ளாந்த ரீதியில் எழுதி படிக்க வேணும், பாட வேணும், எழுத வேணும் என்று மறைமுகமான எழுத்துக்களுக்களால் கூட கொண்டு வரலாம் திறமையை. அப்போ திறந்து விடப்பட்ட சுதந்திர வழியை பிழையாக பயன்படுத்திட்டு அங்கே சிங்கள இனவாதிகள் எங்கேண்டு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த மே மாத 18 என்றும் இல்லாதவாறு எதிர்ப்புகளை கிண்டி விட்டுருக்கிறாங்க. கனடாவில் நினைவு தூவி துவங்கினா பிறகு பெரிய எதிர்ப்புகளை காட்டி கொண்டு வராங்க. இனவாதம் வீறு கொண்டு எழுகுது, அவங்களே தூண்டி விடுறாங்க வேணுமென்று. இப்படி நடக்குதுண்டு. ஆகவே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வளர்ந்து வருகின்ற எங்களுடைய ஈழத்து பிள்ளைகள் சரியான வழித்தடத்திலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவங்க தான் எங்களுடைய தீர்வை வென்றெடுக்க போகிறாங்க. அப்போ மீள அவங்களும் உணர்ச்சி வசப்பட்ட வெற்றும் வரிதான ஒரு அரசியலுக்குள்ள தள்ளப்படைக்குள்ள ஒரு நாளும் தீர்வு பெறாது. இந்த முறை யாழ்ப்பாணம் இந்த ஏல முதலிடம் பெற்றிருக்குது. எல்லாரும் சொன்னாங்க போதையில் அடிமையாயிட்டுது, அதுக்கு போட்டான் இதுக்கு போட்டான் ஒன்றும் செய்கிறான் இல்லைன்னு பார்த்தா அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்றும் இல்லாதவாறு போராட்டத்துக்கு பின்னர் 2009க்கு பின்னர் பின்தங்கிய யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி இளமை இன்றைக்கு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை பேசுங்க. ஐலண்டில் பெஸ்ட்டாக வந்திருக்கிறான், அதுவும் கிளிநொச்சி படியன். இப்போ கைது செய்யப்பட்டவங்களே அப்போ என்ன விஷயம்ண்டா எல்லாத்துக்காலையும் முன்னுக்கு வராங்க. அதை மாதிரி என்னும் புத்திஜீவிகள், பெரிய பெரிய வல்லுநர்கள், ராஜதந்திரிகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை ராஜதந்திரிகளும் ஒழுங்கமைச்சு ஏதாவது ஒரு தீர்வை பெறலாமா என்று நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேணும். தனிய புராணம் பாடத்தான் வேணும். சில இடங்களில் சொல்ல வேண்டியதை சொல்லி வைக்கத்தான் வேணும், ஊடுகடத்தான் வேணும். ஆனால் நான் திருப்பி சொல்றது, வெற்றும் வரிதான உணர்ச்சி வசப்பட்ட மயிர்கூச்சறிகிற அரசியலால் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை, அப்பட்டமான உண்மை. இதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. எங்கள் இளைஞர் யுவதிகள் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். அவங்கள் தான் எங்களுடைய தீர்வுகளை நம்பி எடுக்கிற அடுத்த தலைமுறை. அந்த தலைமுறை எல்லா துறைகளையும் நாங்கள் கட்டியமைக்க வேண்டும். புலம்பெயர் தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் பல புலம்பெயர் யூரோப்புக்கு போயிருக்கேன், அமெரிக்க கண்டத்தில் இப்போ கனடாவில் இருக்குன்னு என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா எல்லாமே உணர்ச்சி வச அரசியல். அந்த இடத்துல மட்டும் சும்மா பாட்டுகளை போட்டு இதெல்லாம் போட்டு பூச்சாடி அவன் அடுத்த வெளியே போயிடுவான். அங்கே இருந்தோன்னு உங்களுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு அதை இதை எழுதுவான், கொள்ளுவான், வீடியோ போடுவான், சமூக வலைத்தளங்களெல்லாம் கதைப்பான். அவன் நாட்டுக்கும் பெற போகிற இல்லை வந்தாலும் அவன் சிட்டிசனோட வந்தான்னா திருப்பி அவன் போயிடுவான் ராசா. அவனுக்கும் அறிவில்லை என்ன விஷயம் என்ற எல்லாரையும் பிள்ளையா சொல்லல. அது உங்களுடைய வரலாறுகள், உங்களுடைய விஷயங்களை போட்டி புகழ்றது, அது எல்லாரும் செய்கிற விஷயம், நாங்களும் செய்கிற விஷயம்தான். ஆனால் என்ன விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்க. படித்தவனும் சரி, படிக்காவனும் சரி, விளங்கிக் கொள்றவனும் சரி, விளங்கிக் கொள்ளாவனும் சரி, எல்லா மக்களும் விளங்கிக் கொள்ளுங்க. தனிய வெற்றும் வெறிதான உணர்ச்சி வச அரசியலை மட்டும் வச்சுக்கொண்டு தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியாது, எங்களுடைய இனத்தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் புத்தி சாதுரியமாக எல்லா படிநிலைகளுக்களாலேயும் வளர்ந்து கொண்டு போய் பெற வேணும், எல்லாம் பிடுங்கி எடுக்க. அந்த ராஜதந்திரத்தில் நாங்கள் வளரணும். சிங்களவன் வளர்ந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கான் ராசா. அது இனவாதிகளும் இருக்கிறாங்க. அவங்க எங்களோட உணர்ச்சி வச அரசியலை தான் அவன் விமர்சி இன்னும் அவன் இனவாதியாக வாடுறான். ஆனால் அங்கேயும் ராஜதந்திர மட்டங்கள் எங்கேயோ வளர்ந்துட்டாங்க. வேணுமெண்டா எத்தனையோ பாரம்பரிய கட்சிகளை தூக்கி எறிஞ்சி போட்டு இன்றைக்கு அனுபவம் கொண்டு வந்திருக்கிறாங்களே. எல்லா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற டயஸ்போரா, சிங்கள டயஸ்போரா சேர்ந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. எங்களால் ஒரு கூட்டமைப்பையே கொண்டு வர முடியலை. இந்த நிலைமையில இருக்குது எங்களோட தமிழ் தேசிய அரசியல். சூனிய புள்ளியை நோக்கி சிதைந்த நிலைமையில் கவனமாக இருங்கோ. இதை நான் என்னத்துக்கு ஆராய்வா சொல்கிறேன்டா, இளம் தலைமுறை சரியாக வழிநடத்தப்பட வேண்டும். அதை விட உறுதியுமாக திருப்ப சொல்கிறேன், இந்த வெற்றும் வெறிதான உணர்ச்சி வச அரசியல் எப்போதும் தமிழர்களுக்கு விடியலை தராது. நாங்கள் போக வேண்டிய, பெற வேண்டிய, ஓட வேண்டிய தூரம் எங்கோ இருக்கையில் நாங்கள் அதற்கு பின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கோம், பிழையான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கோம். மீண்டும் ஒரு பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள். எந்த சமூக ஊடகங்களில் பார்க்குறீங்களோ அங்கே ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக யூடியூப் தளத்துக்குள்ளே போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணி எப்படி தாட்டி விட்டால் மேலும் மணியான தகவல் பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.